ஜோகர் அலி சார், மதிமுக அப்படின்னு ஒரு கட்சி 1993 ரொம்ப ஃபயராக இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேஞ்சிட்டு வந்து இன்றைக்கு ஒரு கூட்டணி பேசும்பொழுது, என் தொகுதி பங்கீடு பேசும்பொழுது, எங்களுக்கு நீங்கள் சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளவு தேஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன முக்கியமான காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி சீட் கொடுக்காட்டி பரவாயில்ல, சீட் கொடுக்காட்டினா கூட பரவாயில்ல, அறிவாலயத்துக்கு உள்ள விட்டா போதுங்கிற ஒரு மனநிலை, அடிமைத்தனம் அவர்களுக்கு வந்திருக்குது. அதாவது இதே வைகோ தான் ஒரு கவுன்சிலர் ஆவது கூட வந்து தகுதியற்றவர் ஸ்டாலின் சொன்னார். அவர் தான் இப்ப வந்து தன்னுடைய மகனுக்கு முன்னிறுத்துறதுக்காக தன் மகனை எப்படியாவது எம்பி ஆக்கணுங்கிறதுக்காண்டி இன்றைக்கு வந்து அது தவம் கடக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்ற சார், கூட்டம் சேர்த்தவர்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு ரஜினியினுடைய வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய மனப்பான்மை, எப்ப சிறிய கட்சி பார்க்க மாட்டாங்க, பெரிய கட்சி பார்க்க மாட்டாங்க, எப்பயுமே வந்து பாஸ்ங்கிற நினைப்பு இருக்கும் அவங்களுக்கு. பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலாங்கிற ஒரு மனோபாவம் உள்ள ஒரு கட்சி அது. ஆனா இதுல என்னடா பாவம் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி கூட இப்போ இவர்களுக்கு அடிமையா, பணம் இல்லையா, பதவி இல்லையா, எல்லா பல மாநிலங்கள் ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கூட இன்றைக்கு திமுகவினுடைய அடிமையா போயிருக்காங்கிறதா உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க உண்மையில நிறைய வருத்தப்படுறாங்க. என்ன சார் இந்த லிஸ்ட்ல காங்கிரஸை விட்டுட்டுனே அப்படின்னு குத்தி காமிக்கிறீங்க போலியே? இல்ல, நிறைய கட்சிகள் இருக்காங்க, நான் வேணா சொல்ல முடியும். எப்படின்னா இப்போ ஒண்ணு இல்ல, அந்த கட்சியினுடைய தலைவரா இருந்த KS அழகுரி சொன்னாரு, சென்னை என்ன வந்து திமுகவுக்கு மட்டும் சொந்தமான ஒரு கேள்விதான் சார் எழுப்பினாரு. உடனே அவரை வந்து இவங்க திமுகவுல இருந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பார்த்துட்டு எங்களை எதிர்த்து பேசிட்ட ஒரு தலைவர் இந்த கட்சிக்கு இருக்கக்கூடாது, இல்லன்னா அந்த கூட்டணி வேணாம்னு சொல்லி ஒரு மிரட்டி அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆறு செல்வ பெருந்தகையை ஆக்கிக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு. என்ன சார் இதெல்லாம் என்ன நிஜமா? எப்படி நம்புறது? இதெல்லாம் நிஜம்தான் சார். இப்போ நீங்க கூட்டணி கட்சியை பத்தி நீங்க சொன்னனால நான் ஒரு சொல்ல விரும்புறேன். கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வண்டி தவறா எடுக்க நீங்க நினைக்காதீங்க, உண்டியல் குலுக்கியே வந்து அந்த கட்சியை நடத்துற ஒரு கட்சி, வசூல் மன்னர்கள். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, யாரு அதிகமா உண்டியல்ல பணம் போடுறாங்களோ அவங்களுக்கு கூட்டணியில இருக்கிறது அவங்களுடைய மனோபாவம். அந்த மனோபாவத்தை கடந்த தேர்தலில் அவங்களே சொன்னாங்க, எனக்கு 15 கோடி கொடுத்தாங்க திமுக, அவங்களே பகிரங்கமா 2 கம்யூனிஸ்டுகளும் சொன்னாங்க. அதனால இப்ப 15 கோடிங்கிறது இப்ப 25 கோடியா கூட ஆகும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விசிகா கட்சி வந்து அவங்களுக்குங்கிறது ஒரே ஒரு தொகுதி தான் சார். போன முறை 2 தொகுதி கொடுத்தாங்க, அதுல ஒரு தொகுதி வந்து திமுக சின்னத்துலதான் போட்டிட்டாங்க. இப்ப தலித் மக்கள் ஏமாத்துறதுக்காக இப்ப வந்து பொது தொகுதியும் கேட்கிறாங்க. இவங்க பொது தொகுதி கேட்டா கூட இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த லாட்டரியினுடைய ஏஜென்ட் இருக்காருல்ல அந்த மார்டின், அவருடைய மகனை வந்து கட்சிக்குள்ள இணைச்சுக்கிட்டாங்க. அது அவர் யாருன்னா சபரிசனுடைய நண்பர், சபரிசனுடைய நெருங்கின அர்ஜுனுங்கிற ஒரு உள்ள இணைச்சிட்டு தலித்துக்களுக்கும் பொது சீட்டு ஒண்ணு கொடுத்துட்டா மாதிரி ஒரு மாய உருவாக்குறதுக்காக ஒரு நிலைமையை உருவாக்கி அவருக்கு ஒரு சீட்டுங்கிற நிலைமை கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த முஸ்லீம் லீக் அந்த பரிதாபம், நான் காலகாலமாக முஸ்லீம் லீக்குகள்ல நான் வளர்ந்தவன் அப்படிங்கிறனால சொல்றேன், அவங்க எப்பயுமே முஸ்லீம் லீக் கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க சீட்டு கொடுத்த வரலாறே இல்ல. திமுக முஸ்லீம் லீக் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக முக்கிய புள்ளி முன்னாடி வந்து துரைமுருகனுக்கு வேண்டப்பட்ட அப்துல் ரஹ்மான் இருந்தாரு, அவருக்கு வேலூர் தொகுதி. அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்டவரா வந்து ST குரியர் நவாஸ் இருந்தாருங்கிறதுக்கான ராமநாதபுரம் தொகுதி. இப்படிதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் லீக் சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை கட்சி தான் செலவு பண்ணும், அவர்களுக்கு அந்த நிலைமை. அதே மாதிரி கொங்கு ஈஸ்வரனை பத்தி தெரியும். அதே மாதிரி இப்ப நாம சொல்லணும்டா, இன்ஸ்டால்மெண்ட்ல கட்சி நடத்த நீங்க சொன்ன மாதிரி கமலஹாசன், அவருக்கு நிலைமை என்னடா, எப்படியாவது பாராளுமன்றத்தை போய் பார்த்துடணும், அதுக்கு என்ன வேணா பண்ணணுங்கிற மனநிலையில இவங்க இருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டணி இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னொருத்தருக்கு இருக்கிறார் தெரியுமா, நம்ம ஒன்னொரு அணி வச்சுக்கிற லேகி விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு தெரியுமா, நம்ம அண்ணாமலை இருக்கார் தெரியுமா, அவரு கமலாலயம் வாசல்லையே ஆளுங்க நிக்க வச்சிருக்காரு, கதவும் திறந்துருக்கு, ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு யாராவது அந்த தெருவழியா போனா புடிச்சு உள்ள போடுறதுக்குன்னு அது ஒரு கூட்டணி இருக்கு. ஆனா அதிமுகங்கிறது வந்து இது ஜனநாயக ரீதியில ஒரு கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல என்னண்டா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, உங்களுக்கு ஜனநாயக ரீதியா உங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்றோம். ஆனா
வந்தா உங்களுக்கு எம்பி, வராகட்டினா உங்களுக்கு நஷ்டம்ங்கிற மனப்பான்மையில இன்றைக்கு அதிமுக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், சொல்ல போனா தேமுதிக, பாமக என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவர்களுக்கு ஜனநாயக ரீதியில் மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்க. சரி ஜவஹர் அலி சார், எனக்கு இந்த இடத்துலதான் சந்தேகம். இந்த 12 மணி நேர வேலை மசோதா வந்துச்சு இல்லையா, அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள், நீங்க அதிமுக எதிர்த்தீங்க, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணீங்க. ஆனா திமுக என்ன சொன்னாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட வந்து கேட்டாங்க, அந்த அளவுக்கு நாங்க எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஜனநாயகத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திமுக அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஜனநாயகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு அதை நம்ம பார்க்க கூடாதா? அப்படி இல்லையா? அது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த 12 மணி நேரம் வேற இது ஒரு அறிக்கை வெளியிட்ட கேடா, அவர் கிளிகிளின்னு அந்த ரங்கராஜ்ங்கிற ஒரு எம்பியை முரசொலியில போட்டு கிளிகிளின்னு கிழிச்சாங்க சார். ஒரு கேவலமா பேசுனாங்க தனிப்பட்ட முறையில. இதுதான் நடந்தது. அது மட்டும் இல்ல, அதிமுக சொல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் 12 மணி நேர வேலை எடுத்து கடுமையான போராட்டத்தை அறிவிச்சா. அதன் பிறகுதான் வாபஸ் வாங்கினாங்க. கம்யூனிஸ்டுகளையோ காங்கிரஸ்களையோ விடுதலை சிறுத்தைகளையோ திமுக என்னைக்குமே மதிச்சதுல. நான் பாஸ், நீ என்னுடைய வேலைக்காரன், உனக்கு எவ்வளவு பட்டுவாடா வேணுமோ அந்த பட்டுவாடா வாங்கிக்கோ, இதுதான் அவங்களுடைய மனதை கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுல. நீங்க ரங்கராஜனையும் சரி, இன்னொரு கம்யூனிஸ்டை சேர்ந்த இன்னொரு தோழரையும் சரி, நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் முன்னாலே பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ நினைக்கிறேன், அவரையும் ஓட்டு கிளின்னு கிழிச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில ஜனநாயக மரபு இல்ல, அந்த ஜனநாயகப்படி கட்சிகளை எதிர்கொள்றதுல. ஜவஹர் அலி சார், வரேன் அதிமுகக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, லிஸ்டே போறீங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் இவதை பண்றாங்க திமுக அப்படின்னா, இவ்வளவு பண்றாங்கன்னு நமக்கே தெரியுது இல்ல, அவங்களுக்கு தெரியாதா? கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இத்தனையும் பார்த்துக்கிட்டு எதற்காக இன்னும் அந்த கூட்டணியில இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க சார்? அவங்களுக்கு இப்போ ஒற்றை, அவர்கள் சொல்றக்கூடிய கருத்து என்னன்னா, ஒற்றை குறிக்கோள் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கணும் என்று நம்ம பிராக்டிகலா பேசுவோம். அது அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒற்றை குறிக்கோள். இந்த ஒற்றை குறிக்கோள் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கணும் தான் சேர்றோம்னு சொல்லக்கூடிய இவர்கள் கடந்த காலங்களில் எல்லாருமே கம்யூனிஸ்ட் தவிர பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து எல்லோருமே கூட்டணி வச்சவங்க தான். ஆனா இன்னைக்கு திமுக, அதாவது தமிழ்நாட்டினுடைய மனநிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சார். ஃபேக்டர் தான் என்னடா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது, அதனால அதை ஓட்டுக்களை நம்ம அபகரிக்கணும்னா திமுக கூட்டணியில் இருக்கணும்னு இருந்தது. இதைதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நான் மக்களுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களை அறிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியோட இனிமேல் எந்த காலத்திலும் கூட்டு இல்லை என்பதை தெளிவா அறிச்சது பிறகு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கூட்டணிக்குள்ள நீங்க சில சில சலசலப்புகள் எல்லாம் உருவாக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் வேற வேற வகையில கட்டுப்படுத்தாங்க. இப்ப இன்னும் ஒரே ஒரு சொல்லிடுறேன், மனிதநேய மக்கள் கட்சின்னு இருக்கு சார், அது ஒரு வலுவான இஸ்லாமிய இயக்கம். அந்த கட்சி சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். இப்ப என்ன பண்றாங்க, அந்த கட்சிக்கு சீட்டு கேட்டதுனால உனக்கு சீட் இல்ல, இந்த ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் எம்எல்ஏக்கு ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்பு தர, சீட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களே வாயை அடைச்சிட்டாங்க. இதுதான், அதாவது உனக்கு சீட்டு கட்டியா, தொகுதி கட்டியா, உனக்கு வேற வேற வகையில எப்படி நீ யூஸ் பண்றியோ, உனக்கு எப்படி வாய் அடைக்கணுமோ அப்படி வாய் அடைச்சிட்டு அவங்களை அடிமைகளாக வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைமை திமுக. கண்டிப்பா அப்படி இருந்தும் கூட ஏன் அவங்க அங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த சந்தேகம் தான். நான் திரும்பவும் வரேன் ஜவஹர் அலி சார், வரேன். நிறைய காரணங்கள்லாம் நான் வாங்கிக்கிறேன். அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறவங்கள நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கிறதையும் நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். நான் திரும்ப வரேன். ஜவஹர் அலி சார், இவ்வளவு நேரம் வெறும் அதிமுக மக்கள் நீதி மையம் மட்டும் கிடையாது, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், IUML மாதிரியான எல்லா கட்சிகளையுமே பெரிய மனோபாவத்தோட தான் அவங்க டீல் பண்றாங்க அப்படிங்கிற இந்த இதைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட இருக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்க திமுக அப்படின்னு மக்கள் கிட்ட இது என்ன மாதிரியான இமேஜ் கொடுக்கும் சார்? இல்ல, இது மக்கள் கிட்ட என்னன்னா, திமுக போடுற தாளத்துக்கெல்லாம் இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் தனக்கு வேணும்டா அவங்க வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க, வேணாட்டா வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. கடந்த கால வரலாறுகளை நம்ம அப்துல் லத்தீப் நீண்ட கால நண்பராக கருணாநிதிக்கு இருந்தாரு. அவரு திமுக கூட்டணியை விட்டு அதிமுக போன கையோட
அவரை எதிர்த்து நாகரணிபாவை போட்டியிட வைத்தாரு கருணாநிதி அவர்களே. இப்போ நீங்க ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி அங்கீகரிக்கணும், எப்படி அவர்களை அரவணைக்கணும், எப்படி அவர்களுக்கு அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னா அது நம்ம அதிமுக அம்மா பண்ணாங்க. நீங்க மதிமுக வந்து 6-7 எம்எல்ஏக்கள் அன்றைக்கு, அதே மாதிரி திருமாவளவனா இருக்கட்டும், இன்றைக்கு இருக்காரு பாருங்க செல்வ பெருந்தகை, இவரெல்லாம் அதிமுக கூட்டணி முதல்ல அவர் எம்எல்ஏ ஆனது. ரவிக்குமார் இவர்கள் எல்லாம் 2006 முதல்ல அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது அதிமுக. முதலாக எம்எல்ஏ ஆக்குனது அதிமுக. இப்ப நீங்க நண்பர்கிட்ட கூட கேட்டீங்க இவங்களுக்கு கொள்கை கூட்டணியா அப்படின்னு கேட்டீங்க. கொள்கை என்றால் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கொள்கை ரீதியாக எந்த தொடர்பும் இல்லை. 10% இடஒதுக்கீட்டுல திமுக ஒரு நிலைப்பாடு, காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, கம்யூனிஸ்டுகள் ஒரு நிலைப்பாடு. நீட் விஷயத்துல இவர்களுக்கு 3 பேருக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறாங்க. ஆனா இது என்னன்னா நீங்க அந்த அழகி இவர்களுக்கு அதிகாரம், ஒரு மாநில தலைவரை மாற்றக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு இருக்காடா? அதை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் KS அழகிரியை மாத்தினாங்க. அதுதான் உண்மை. அவர் கேட்டார் சென்னை திமுக மட்டுமா நான் முடிச்சிடறேன். அதை பயன்படுத்தி தான் நேரா சோனியா காந்தி கிட்ட போனாங்க, ராகுல் காந்தி கிட்ட போனாங்க. இவர் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவரை மாத்தினாங்களே தவிர அந்த மனோபாவம் மாத்தலன்னா நீங்க இதுல வர முடியாதுன்ற ஒரு நிலை கொண்டு வந்தாங்க. இப்போ ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க சுருக்கமா. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சார், ஒரு கூட்டணி கட்சிகளை நீங்க ஆதரிச்சாலும் சரி ஆதரிக்காட்டாலும் சரி, ஆனால் அவர்களுக்கு என்ன அங்கீகாரம் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுப்போம். அப்ப பாரதிய ஜனதா கட்சி முடிச்சிடறேன். அப்போ அவங்க கூட்டணி இருக்கும்போது அவர்களுக்கான ஒரு நல்ல உறவோடு இருந்தோம். எதிர்க்கும் போது பகிரங்கமா இப்ப எதிர்க்கிறோம். ஆனா இவங்க என்ன தெரியுமா, கள்ள உறவோட இன்னைக்கு நான் கேட்ட வரைக்கும், பார்த்த வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய 38 எம்பிக்கள் அங்க டெல்லியில என்ன பண்றாங்க தெரியுமா, பிஜேபியினுடைய அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களோட ரொம்ப ரொம்ப இணக்கமா இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாம் சாதிச்சுக்கிட்டு அவங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து அங்க காபி சாப்பிடுறது பஜ்ஜி சாப்பிடுறது வேலையாவே இருக்கிறாங்களே தவிர்த்து உண்மை என்னன்னா வேற நிலைப்பாடு இங்க எடுக்கிறாங்க. நன்றி சார், நன்றி. இது எல்லாமே மக்களுக்கு புரியுது இல்ல? இப்ப அங்க டெல்லியில ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு. இதுதான் திமுக இரட்டை நிலைப்பாடு. நன்றி சார், நன்றி.